गंगे गंगे जंगल
चंदी माता मेरी देख रे न सुंदर नजारा हो देख रे न सुंदर नजारा माता मेरी देख रे न सुंदर नजारा माता मेरी देख रे न सुंदर नजारा हो देख रे न सुंदर नजारा हो गन्ने गन्ने जंगल चंदी माता मेरी देख रे न सुंदर नजारा हो गन्ने गन्ने जंगल चंदी माता मेरी देख रे न सुंदर नजारा हो देख रे न सुंदर नजारा माता मेरी देख रे न सुंदर नजारा माता मेरी देख रे न सुंदर नजारा हो 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 ஜெய் மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நமது இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயமானது ஒளி பெற்றுள்ளதம்மா. அந்த அன்பின் ஒளியானது எங்களின் அறியாமையை அகற்றி உண்மையை எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறது. தாயே, தயவு செய்து நாங்கள் தாங்களிட்ட பணியை செய்வதற்குரிய கருவிகளாக எங்களை மாற்றுவதற்கும் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்ந்து செயல்படுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானத்திற்காக கூட்டாக அமர்ந்துள்ளோம். தயவு செய்து எங்களின் இந்த தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தந்தருளுங்கள் அம்மா. கவனம் நமது சஹஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம்.
त्वमेव साक्षा श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका गुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது இரண்டு கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், எங்களின் ஆதி அன்னையே, எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக தயவு செய்து எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், எங்கள் உடம்பில் உள்ள அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தீய குணங்களையும் பூமி மார்க்கமாக தயவு செய்து உறிஞ்சு கொள்ளுங்கள் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் இந்த மகா யோகத்தை செய்வதற்குரிய அனுமதியையும் தாருங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात्
ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. இதான் நாடி. தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களின் விருப்பங்கள் அனைத்தும் தூய்மையாக்கப்பட வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் முழுமையான கவனத்தில் தாங்களே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக மாறுவதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இடா நாடியை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. பிங்களா நாடி. தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்கிறீர்கள், அதனை மகிழ்ந்தும் அனுபவிக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் நான் என்ற அகங்காரத்தையும் அகற்றி எங்களுக்குள் தங்களின் மேலான கவனம் எப்பொழுதும் இருக்கின்றது என்ற உணர்வை எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் பிங்களா நாடியை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம்.
சுழுமுனை நாடி. தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று உண்மை நிலையை உணர்ந்திருக்கிறோம் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் ஆனந்தத்தையும் அமைதியையும் உணர்கிறோம் அம்மா. தாயே, எங்களின் சுழுமுனை நாடியை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சுரூபமாவே. தாயே, தயவு செய்து எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் தயவு செய்து ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிரப்பிவிடுங்கள் அம்மா. நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை பரிபூரணமாக உணர்ந்திருக்கும் பொழுதுதான் நாங்கள் யார் என்ற உண்மையையே எங்களால் அறிய இயலும். தாயே, தயவு செய்து எங்களுக்கு அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. தாய், தயவு செய்து எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்ப அனுமதி தாருங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். அன்னை அவர்கள் ஆதிசக்தி பூஜையில் கூறிய சொற்பொழிவிலிருந்து ஒரு மேற்கோள். குண்டலினியின் விழிப்புணர்வினால் மட்டுமே ஏற்றம் பெற முடியும். முதலில் அது ஒரு பாலத்தை உருவாக்குகிறது. குண்டலினி வெற்றிடத்தை கடந்து
மத்திய நாடியின் வழியாக பிரம்மரந்திரத்தை துளைத்து பிரம்மத்துடன் ஐக்கியமாகிறது. இதற்கு பிறகு திரிகுணாத்மிகா ஒன்றிணைந்து உங்கள் ஆக்ஞா சக்கரத்தின் வழியாக மேலே சென்று சகஸ்ராராவிற்கு வந்து அது மகா மாயாவாக மாறுகிறது. சகஸ்ராராவே மகா மாயா. சகஸ்ராரா திறக்கும்போது அது மகா மாயா வடிவம் எடுக்க வேண்டும். அந்த வடிவம் மறைவான வடிவம், மிக ரகசியமானது. நீங்கள் அதை மேலும் மேலும் அறிய முயற்சிக்கும்போது நீங்கள் நுட்பமாகவும் இன்னும் நுட்பமாகவும் மாறுவீர்கள். இந்த நுட்பத்தன்மை மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கும் பெருமை மற்றும் கண்ணியம் என்ற பொக்கிஷம் எதுவாக இருந்தாலும் இதை அறிய நீங்கள் மிகவும் நுட்பமாக மாற வேண்டும். அது உங்களை வலதுபுறமாகவும் சில சமயங்களில் இடதுபுறமாகவும் கொண்டு செல்லும். அதனால்தான் நான் எப்போதும் சொல்கிறேன், உங்களை நீங்களே எதிர்கொள்ளுங்கள், சுய பரிசோதனை செய்யுங்கள். மற்றவர்களை பற்றி அல்ல, ஆனால் உங்களை பற்றி மிகவும் மெதுவாகவும் சீராகவும் பரிசோதனை செய்யும் பொழுது நீங்கள் சஹஜ யோகாவில் ஆழ்ந்து சென்று விடுவீர்கள். மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் ரமேவ சாக்ஷாத் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம் கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம் கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகரம் கவனம் மெதுவாக நம்முடைய இடது ஹிருதய சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதியாக எங்களின் இடது ஹிருதய சக்கரத்தில் இருக்கிறீர்கள். தாயே, தாங்கள் எங்களின் இதயத்தில்
எப்பொழுதும் தங்கி இருக்கின்ற அளவிற்கு எங்களது இதயத்தை நாங்கள் தூய்மையாக வைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களை மாயையிலிருந்து அகற்றி யதார்த்தமான நடப்புகளில் எங்களின் கவனத்தை வைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் அகங்காரத்தை எங்களின் இதயத்திலிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தங்களின் பொற்கமல பாதங்களை எங்களின் இதயத்தில் வைத்து நாங்கள் பூஜிக்கும் பொழுது அதனால் வரும் பேரானந்தத்தை நாங்கள் முழுமையாக உணர வேண்டும் அம்மா. அந்த பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. தாயே, தயவு செய்து எங்களுக்கு உண்மையான அன்பு, உண்மை ஆனந்தத்தை எப்பொழுதும் நிரந்தரமாக நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री शिव पार्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது இடது ஹிருதய சக்கரம். सोममण्डल मध्यस्थ वह्निमण्डल श्री गणेशाय वायुमण्डल मध्यस्थ व्योममण्डल संस्थित चक्रित चक्र. नमः. श्री अमोघ शिव कवचम. ओम श्री गणेशाय नमः. ओम अस्य श्री शिव कवच स्तोत्र मंत्रस्य ब्रह्मा ऋषिः अनुष्टुप् छन्दः श्री सदाशिव रुद्रो देवता ह्रीं शक्तिः रं कीलकं श्रीं ह्रीं क्लीं बीजं श्री सदाशिव प्रीत्यर्थे शिव कवच स्तोत्र जपे विनियोगः करन्यासः. ओम नमो भगवते ज्वलज्वालामालिने ओम ह्रां सर्वशक्तिधाम्ने ईशानात्मने अंगुष्ठाभ्यां नमः. ओम नमो भगवते ज्वलज्वालामालिने ओम नम ह्रीं नित्यतृप्तिधाम्ने तत्पुरुषात्मने तर्जनीभ्यां नमः. ओम नमो भगवते ज्वलज्वालामालिने ओम मम रूम अनादिशक्तिधाम्ने अघोरात्मने मध्यमाभ्यां नमः. ओम नमो भगवते ज्वलज्वालामालिने ओम श्रीं ह्रीं स्वतन्त्रशक्तिधाम्ने वामदेवात्मने अनामिकाभ्यां नमः.
ॐ नमो भगवते ज्वलज्वालामालिने ॐ वां रौं अलुप्तशक्तिधाम्ने सद्योजातात्मने कनिष्ठिकाभ्यां नमः। ॐ नमो भगवते ज्वलज्वालामालिने ॐ यं रः अनादिशक्तिधाम्ने सर्वात्मने करतलकरपृष्ठाभ्यां नमः। अथ ध्यानम् वज्रदंष्ट्रं त्रिनयनं कालकण्ठमरिन्दमं सहस्रकरमत्युग्रं वन्दे शम्भुमुमापतिम्। वृषभ उवाच अथापरं सर्वपुराणगुह्यं निःशेषपापौघहरं पवित्रं जयप्रदं सर्वविपत्प्रमोचं वक्ष्यामि शैवं कवचं हितायते। नमस्कृत्य महादेवं विश्वव्यापिनमीश्वरं वक्षे शिवमयं वर्म सर्वरक्षाकरं नृणां। शुचौ देशे समासीनो यथावत् कल्पितासनः जितेन्द्रियो जितप्राणश्चिन्तयेत् शिवमव्ययम्। हृत्पुण्डरीकान्तरसन्निविष्टं स्वतेजसा व्याप्तनभोऽवकाशम् अतीन्द्रियं सूक्ष्ममनन्तताद्यं ध्यायेत् परानन्दमयं महेशम्। ध्यानावधूताखिलकर्मबन्धश्चरं चितानन्दनिमग्नचेतः षडक्षरन्याससमाहितात्मा शैवेन कुर्यात् कवचेन रक्षाम्। मां पातु देवोऽखिलदेवतात्मा संसारकूपे पतितं गम्भीरे। तन्नाम दिव्यं वरमन्त्रमूलं धुनोतु मे सर्वमघं हृदिस्थम्। सर्वत्र मां रक्षतु विश्वमूर्तिर्ज्योतिर्मयानन्दघनश्चिदात्मा अणोरणीयानुरुशक्तिरेकः स ईश्वरः पातु भयादशेषात्। यो भूस्वरूपेण बिर्भीतविश्वं पायात् स भूमेर्गिरिशोष्टमूर्तिः। यो கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம் கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம் கவனம் மெதுவாக நம்முடைய சகசிரார சக்கரம் தாய் தாங்களே ஸ்ரீ சகசிரார சுவாமினியாவே தயவு செய்து எங்களுக்கு கூட்டு தியானத்தின் உள்ளுணர்வு இவற்றை எங்களுக்கு எப்பொழுதும் இருக்குமாறு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களை முழுமையான சகஜ யோகிகளாக மாற்றியதற்காக எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் முழுமையான சகஜ யோகிகளாக மாறுவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற நிலையில் தியானத்திற்குள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சதாசிவா சாட்சாத். ஓம் त्वमेव साक्षात्
ஸ்ரீ சதாசிவா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய நிர்விச்சாரா நிர்விகல்பா நிலைக்கு கொண்டு செல்லுவோம். தாய், நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் எங்களை சமர்ப்பணம் செய்யும் பொழுது நாங்கள் யார் என்ற உண்மை நிலையை பரிபூரணமாக உணர்கிறோம் அம்மா. உங்களின் இந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. எங்களுள் எவ்வித மாயைகளும் சஞ்சலங்களும் கவலைகளும் துன்பங்களும் ஏதுமல்லாமல் நாங்கள் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் முழுமையாக கரைந்து விடுகின்றோம் அம்மா. தயவு செய்து நாங்கள் அந்த உண்மையை புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரியுங்கள். ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத் ஓம் त्वमेव साक्षात् श्री आत्मा परमात्मा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. எண்ணங்களற்ற நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். So Shiva is the God Almighty. We should call him as Sadashiva. I'll try to draw a little bit. Let us see how it works out. Now forming into a nucleus like this. Now this is the remains of the nucleus, you can see, which forms his power here into a Valaya. How does it form? He moves, supposing backwards, you can say. Then what happens when he moves backwards? This whole thing like this remains here, and all of this passes, forms a shell around it, and the waves cross over and settle onto the shell. Yeah. Now, this is the situation. When all inside forms another nucleus here by concentration. This is the Shakti. And this is the Sadashiva. This is the Mahashakti, you can say Adi Shakti, and this is the Sadashiva. Now here, Shiva, once the Shakti forms her personality, or we can say her ego is established. She is a different identity from Shiva, because the whole process is to create the play for the witness to see. He is the one who is going to watch the play. She is the one who is going to create. So she accumulates her ego onto a point here and becomes Shakti, assumes a position there, and the first thing she does as a Shakti is to go around in a parabole around her Lord. This point one must understand. She is a Shakti, is the power of God, and the whole creation is only meant for God Almighty to see. He is the only spectator of the play of Shakti. And if he doesn't like the play, for example, he doesn't like the way it is or the way people are that are created, he can immediately stop the play by closing his eyes, by denying the play, by showing his annoyance, or by his temper. He can just stop it. That's why he's also called as a destroyer. But the whole thing is meant for his amusement. And if it doesn't give him pleasure, he can stop it. That's why the first one who must be pleased is the one who is the spectator. Because of this, Shiva is garlanded by her, is a parabole. And that's why parabole is the symbol of Adi Shakti. This is sort of a certificate to her, a sort of a granting her the Varadan, as we call it in Sanskrit language, is the Varadan, that go ahead with your work. This is a sanction given to him. When she completes this parabole, the sanction has been granted, and that's why she is a parabole. Here the question of men dominating the women and women dominating the men does not come in, because this is predominantly in our heads, you see. When we think of it, we think of men and women. It is nothing of the kind. It's a complete oneness. Can we think of one couple which is absolutely united with each other? We can. Because we are all incomplete people. But if you could stretch your imagination to such a point that both of them are meant for each other only, and the one who is active is the Adishakti, is only active to please the God Almighty, who is the only spectator of her play, and he is to be pleased first. So she surrenders herself before him, takes his sanction through the parabole. Now parabole is a very important thing.
you know that everything travels through parabolic, never in a straight line. For example, if you love someone, our love goes round that person and comes back to us as love. But if you hate that person, then our hatred goes round that person and comes back to us as a terrible hatred. So, the parabolic is taken. But you might say, why a parabolic? The question can be, why should there be a parabolic and not a circle? The reason is, parabolic is the shortest distance to go round another point. It's the shortest, and that's why it's a parabolic. It is even in our ordinary life. You will find this happening, that whatever you do to others, it comes back to you in some form, whether you do good or bad. And that's why our karmic ideas and that our doing punyas are all there. Because whatever we emit through us will come back to us. In the same way, if we bless the whole world, the blessings of the whole world will come to us. As I told you, the process is not that simple as it can be drawn because it's a living process of a big dimension. But I'm just trying to make it simpler for you to understand. Now, this parabolic, when she goes into the motion of a parabolic, and Shiva sanctions her. It's a living process. Again, you must understand. It's a living process. It's as human as we are. Both of them as human as we are, or we should say they are 1,000 times more human than we are. So, here the wife, his consort, says that I'm very happy just like this. I won't go any further with it. Because creation is not an easy thing for her. She doesn't want to depart from it. Creation is the child. And she says, I would not like to have children now because I may lose you. So she pushes herself towards him and he pushes her back and disappears, opening out from here. Now she is in this form. So the beginning of the Om starts. Parabolic, first of all, gets converted into Om. Then she pushes herself down and settles down for a while to meditate and to find out how she's going to work it out. We can say like this. You see, it is her desire which must be aroused. If her desire is not aroused, she will not conceive the creation. So a kalpa is spent in that. Quite a lot of time is spent in her own thinking, which way she should do it. She has created many universes. It is not one universe she has created. She has created universes after universes, and I will show you how she has created so many universes. And some of them are still lingering on, some of them are destroyed. But today before us, this universe, this earth, on this earth, India, and in India, Delhi, we are sitting at 10 minutes apiece. It's like that. So at this moment, whatever is the thing, is not the past, not the future. But I'm telling you about the present moment we are here. But many universes have been created by Adi Shakti even before us. And she has tried many other things also. Ultimately, she has tried this. She has created earth and then created us. Now, how she has done that, we'll see later on. Just now, let us see how she has used her third power. When she decides to create, she is endowed with three powers. She has three powers of God which are granted to her. By one power, first of all, is the existence, the desire to exist. She desires to exist with God. The second power is to create. And the third power is to sustain. First power is existence, second is to create, and the third is the evolving power or sustenance power by which gradually you sustain something and you become something. These are the three powers she assumes. In short,
we can say that she forms three powers of Mahakali, Mahasaraswati, and Mahalakshmi. These are the three powers she assumes within herself. Now she uses again her parabolic systems. Supposing I have come to this house by this way, I know this way, then I take that way, I know that way, I know the middle way, everything. Now I know these three ways and I know all about it with that knowledge. I can do something else. So she again uses her parabolic movements. Actually, her three movements of Mahakali, Mahalakshmi, and Mahasaraswati are all the time with her, with Adishakti. She can separate them and put them into three different channels. She can combine them and synthesize them and use it as a parabole. You understand this? That's why when we put a bandhan to you, we say put a parabole. It's a parabole because the vibrations are all in all the three powers are flowing this. So we have got, that three powers. The Mahakali power, you can say, I need not write Mahakali power. By Mahakali power, she desires, as I've told you, is the emotional side of God, you can say. She represents the emotional side of God. She desires. The desire is that of God. God Almighty, who is the spectator. He is the Sakshi. And she puts that Sakshi into your heart. She reflects that into your heart, which is kept all the time burning to watch what you are doing, to see your play after your creation. Her Mahasaraswati power now moves in a parabolic. She can move in any angle, 360 angles she can move from one point. Sometimes she goes round and round at a point. When she goes round and round at a point, her Mahasaraswati power can get consolidated. You can say it becomes dense. You see, that's the trouble with English language. It becomes dense. It becomes so very dense that it cracks out. These cracks also due to the momentum of the movement of the Mahakali power, Mahasaraswati power, because it is moving in a round and round fashion. They also get into the momentum of that movement. They start moving. For example, this part start moving, this part start moving, this part start moving. And when they start moving, they become round. They lose their angularities and they become round. Now I'm telling you very much in short because they become round. These rounds again are put into friction with each other. And that is how we can say, now forget about other universes where other styles were also created, but about this one we can say was created. Now you must all the time remember that this power thinks, understands, organizes, loves, and is an identity. So she creates the earth. Earth is not created so easily. Part of the sun is removed. Just like this with the hand, you can say. We must understand why the sun became so cold. From the sun, it is removed very much far away first, to the furthest point so that it freezes completely. Or sorry, like moon, it was taken very far away. It just freezes completely and is then brought near the sun again, like a pendulum. It is moved again towards the cold side. Again, it is brought to the hot side. It is brought to a point, to the medium point, where earth is made. Again, I'm saying, it's not a chance of nature. It's made deliberately, habitable for human beings. The temperature is brought in. It has been done by Adi Shakti, the mother. She has done it deliberately. It's not easy to conceive of such a mother, but she has done it. And she brings this earth to a point where life can breathe in.
So the combination of moon and the combination of sun gives you hydrogen from the moon, oxygen from the sun gives you water. The freezing and heating. The freezing and heating gives you the water. In the water, when the earth is made spirally to move upward, again the heating and cooling starts. By heating and cooling, life comes into being as amino acids. Is done deliberately. What I'm saying, it is not done by something by chance. கவனத்தை நாம் எண்ணங்கள் அற்ற நிலையிலேயே வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அன்னையின் இந்த சொற்பொழிவு மிகவும் நுட்பமானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கிறது. தாயே, வேத காலத்தில் அசியாகவும் பிருத்திவியாகவும், ருக்வேத காலத்தில் ஆரணியாகவும், வேத காலத்தில் காயத்ரியாகவும், வேத காலத்தில் மகாலட்சுமி துர்கா ஜெகதம்பாவாகவும், உபநிடதத்தில் உமாவாகவும், ஹைமாவதி புராணத்தில் லலிதா காளியாகவும், ஆகமதந்திர சாஸ்திரத்தில் திரிபுர சுந்தரியாகவும் ராஜேஸ்வரியாகவும் தங்களை வணங்கினர். இந்த கலியுகத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகா காளி, ஸ்ரீ மகா சரஸ்வதி மூல தத்துவங்களுக்கு ஆதாரமான ஸ்ரீ குண்டலினி தாயான தங்களை அவதாரமாக எடுத்துள்ள பொழுது எங்களின் நிலை நாங்கள் உணர்ந்து முழுமையாக தங்களை வணங்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்து அருள் புரிந்திருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாய், தாங்கள் இன்றைய கூற்றில் கூறியுள்ளபடி நாங்கள் எங்களுள் முழுமையாக 3 திர்குணாத்மாவின் தத்துவத்தையும் முழுமையாக உணரும் பொழுது எங்களால் சதாசிவத்தின் உண்மையான அன்பையும் தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளையும் எங்களால் உணர இயலும் தாயே. தாயே,
எங்களுக்கு பெரும் பாக்கியத்தை அளித்ததற்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களுக்கு இந்த அனைத்து நுட்பத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவையும் தூய்மையான கவனத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாய், இன்றைய நாளில் தியானத்திற்கேற்ற அமைதியான சூழ்நிலையையும் தங்களின் அருளுரையை விளக்க உரையை நாங்கள் கேட்பதற்குரிய பாக்கியத்தையும் அளித்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. ஜெய் மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.